கங்கா கேக்குறாங்க, என்ன காவேரி போர்வைய போத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சுரி? கங்காவோட மாமியார் சொல்றாங்க, கங்கா இரு கங்கா, காவேரி வகுத்துல பிள்ளை வளர்றது உனக்கு தெரியாதா? அதுக்கும் காய்ச்சல் ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது? இரு. காவேரி சொல்றாங்க எல்லாரும் முன்னாடியும், எனக்கு காய்ச்சல் சரியா போன பிறகு நான் வர்றேன், தனியாவே இருந்துக்கிறேன், அது முடியும். காவேரிக்கு விஜய் கால் பண்றாரு டிரைவிங்ல. காவேரி சொல்றாங்க, அங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, முகமெல்லாம் கொப்பளம் கொப்பளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய்க்கு மனசு கேட்காம வண்டியை திருப்பிக்கிட்டு காவேரிய பார்க்க வர்றாரு. காவேரிக்கு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப விஜய் வர்றாரு. விஜய பார்த்து காவேரி கேக்குறாங்க, நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? காவேரி கதவை சாத்து. காவேரி உனக்கு சரியாற முடியும், நான் உன் பக்கத்துல தான் இருக்க போறேன். காவேரியும் விஜயும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா கதவை தட்டுறாங்க. காவேரி காவேரின்னு கூப்பிடுறாங்க. விஜய் கதவை திறக்கிறாரு. அப்ப அவங்க அம்மா கங்கா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க திரும்பி நின்னுகிட்டு. இத பார்த்துட்டு விஜய் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. காவேரிய எழுப்ப ட்ரை பண்றாரு விஜய். காவேரியும் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க அம்மா பால் கொண்டுட்டு வராங்க காவேரிக்கு. காவேரி முழிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா திரும்பி பாக்குறாங்க. காவேரி அம்மா திரும்பி பார்க்காதம்மான்னு சொல்றாங்க. விஜய் பதட்டமா இருக்காரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு. நாளை சந்திப்போம்.